இந்த 13/3/2019 இருந்து 19/5/2019 வரைக்குமான காலகட்டத்தில் குரு பகவான் வந்து அதிசாரம் பெற்று தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியில் வந்து அதாவது குருவோட அதிசார பயிற்சியில் வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ இதில் வந்து விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். இந்த அதிசார குறி பயிற்சி பலனை வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு, அதே மாதிரி மாணவர்களுக்கு, மிக முக்கியமாக மாணவர்களுக்கு இந்த 4 பதிவாக பிரிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னம்னா குரு பகவான் வந்து இது வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசிலேயே இருந்தார். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் குரு பயிற்சியில் போட்டிருக்கோம். ஜென்ம குரு வந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ப்ராக்டிக்கலாக பேசியிருந்தோம், என்ன ஆகும், என்ன மாதிரியான பலன்களை அவர் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதை மறுபடியும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நிச்சயமாக வந்து ஒன்றும் பெரிய பாசிட்டிவான பலன்களை செஞ்சுக்கிறதுக்கு 99% வாய்ப்பே இல்லை. அப்படியும் ஒரு சிலர் இல்லைப்பா எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா எப்பவும் போல் சூப்பராக இருக்கேன், ராஜாவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரக திசைகள் பாசிட்டிவாக இருக்குங்க, அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் மீதி இருக்கிற 98% பேர் வந்து நிச்சயமாக பிரச்சனைக்குள்ளே தான் இருந்திருப்பீங்க. அதாவது உங்கள் கூட இருக்கிறவரே உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு போவார், துரோகம் பண்ணிட்டு போவார், அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம நெகட்டிவ் பேச வேண்டாமே, டேரெக்டாக பாசிட்டிவ் போயிடுவோம். இப்போ வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். எப்போது 13/3/2019 இருந்து 19/5/2019 வரைக்குமான ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 63-64 நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான இடமான விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார். அது மட்டும் இல்லைங்க, தனஸ்தானம் மட்டும் இல்லை அவருக்கு, அது வந்து ஆட்சி வீடும் கூடவே வந்து கேது பகவான் வேறு இருக்கார், கூட சனி பகவான் வேறு இருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைம் இந்த 2 மாத காலங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். எப்படி எந்த மாதிரி வகையில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தொழில் பண்ணுறவங்களை எடுத்துக்குவோம். தொழில் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக தொழிலில் வந்து நிச்சயமாக பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒன்றா பேமெண்ட்டு ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறது, ஒரு சிலர் கம்பெனி வெளிச்சாதிட்டு போயிருப்பாங்க, அது நம்ம எடுத்துக்க முடியாது. பட் என்னென்னா பேமெண்ட்டில் ஸ்ட்ரகிள் ஆகிறது, அல்லது வந்து குடும்பத்துக்கு வந்து கரெக்டாக ஃபீடிங், அதாவது பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் லாக் ஆகிக்கிறது, அல்லது வந்து குழந்தைகளால் வந்து ஒரு சிலர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, ஒரு நெகட்டிவான பலன்கள். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலத்திரை போட்டுட்டு நீங்கள் நடக்க சொன்னால், ரோட்டில் நடக்க சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பலன்கள் தான் இருந்திருக்குமே தவிர ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. அதுக்காக வந்து விருச்சிக ராசி வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க, நெகட்டிவாக சொல்லிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா பாசிட்டிவான பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நடந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிற குருவினால் வந்து தொழில் பண்ணுறவங்க வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 மாத காலங்கள் தான் நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய மறுபடியும் 3 மாத காலங்கள் வந்து மறுபடியும் குரு பகவான் வந்து ரிவர்ஸ் அடித்து வக்ரகதி வந்துடுவார். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேங்க்கில் வச்சுருக்கிற நகை இதையெல்லாம் வந்து வட்டி கட்டுறதுக்கு கண்டிப்பாக பணம் கிடச்சிடும். அதாவது அடுத்த டியூ கட்டுறதுக்கு கண்டிப்பாக பைக் டியூ கட்டாமல் இருந்திருப்பீங்க, கார் டியூ கட்டாமல் இருந்திருப்பீங்க. அதாவது இது நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை, பட் ஆனால் வந்து கால கிரகங்கள் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இதெல்லாமே வந்து கட்டாமல் இருந்த ஆட்கள்லாம் வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதை வச்சு அதாவது நல்லபடியாகவே பணம் கிடைக்குன்னு சொல்லலாம். அந்த 2 மாதத்தில் எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் கொடுத்து வச்சுருந்த பணம் வந்து வெளியில் ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கும், அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வெகு சிலருக்கு வந்து கடன் வந்து பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைச்சதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிக முக்கியமாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன சிம்பிளாக சொல்லணும், தொழில் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த டைமில் பண்ணாமல் இருந்துக்கங்க. ஏன்னா இந்த 2 மாதம் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்குது. இந்த டைமில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் ஆர்டர்ஸ் நிறையா கிடைக்கும். ஆர்டர்ஸ் வந்து நல்லபடியாக பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்கள்கிட்ட வேலை செய்கிற லேபர்ஸ் ஆகட்டும், ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் நல்லபடியாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில், அதாவது வந்து கம்யூனிகேஷன் விஷயத்தில் இருக்காங்க பாருங்கள், ஒரு சாஃப்ட்வேர் துறையிலையோ அல்லது வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையிலையோ இருக்கவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். மிக முக்கியமாக வந்து ஃபினான்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சூப்பரான டைம் இருக்கும். அதாவது வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு கூட இருக்கலாம். அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து என்ன சொல்கிறதுங்க, பேமெண்ட்டு வந்து அதாவது உங்கள் கேட்குற சேலரி வந்து கொஞ்சம் ஹைக் பண்ணாமே இருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த டைமில் நடக்கும். உங்கள் மேலதிகாரியினால் வந்து நிச்சயமாக டார்ச்சரான வச்சுருப்பீங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கிறவனே உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, அப்புறம் மேலதிகாரி பிரச்சனை கொடுக்காம மாதிரி வேணும் போகிறாரு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த டைமில் ஷார்ட் அவுட் ஆகும். இந்த டைம் வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப உன்னதமான டைமாக இருக்கும் இந்த 67-64 நாள். ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது, எந்த வகையிலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் வந்து அந்த டைமில் நிச்சயமாக நடக்கும். அதாவது காது குத்துலேருந்து கல்யாணம் வரைக்கும் எந்த காரியங்கள் தடைப்பட்டிருந்தாலும் அந்த காரியங்கள் வந்து இனிமையாக நடைபெறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் வந்து ராகு மட்டும் 8ஆம் இடத்துல இருக்கார்.
ஸோ இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை செய்யும்னு சொல்லலாம். எப்படி நெகட்டிவான பலன் செய்யணும்னா, உறவினர்கள் வகையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்கள் முயற்சியில் வந்து தடைகளை கொடுப்பாரு. அதாவது வந்து ராகுக்கு வந்து நேர் எதிரான பயணிக்கும் கிரகம் தான் கேது. இப்போ வந்து அவர் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுங்கிறது வந்து சிறப்பான இடம் இல்லை. இருந்தாலும் இந்த ராகுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னாலும் அவங்களால வந்து பெரிய அளவுக்கு கெடுதலை தர முடியாது. ஏன்னா குரு பகவான் அங்கே வந்துட்டார். அதனால் பெரிய அளவுக்கு கெடுதலை பண்ண மாட்டார். ஸோ வந்து அரசு மூலமான வந்து அனுகூலமான பணங்கள் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி. மிக முக்கியமாக இந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னா, நீங்களே வந்து காசு இல்லாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து உங்கள் நண்பர்களை விட உறவினர்கள் அவர் வந்து எனக்கு ஒரு 10,000 கொடுப்பா 50,000 கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல போகிறீங்க. நீங்கள் இல்லைன்னு தான் இல்லாத பணத்தை இல்லைன்னு தான் சொல்ல போகிறீங்க. பட் ஆனால் அவர் உங்கள் வீட்டில் வந்து கேட்டுட்டு வெளியில் போன உடனே என்ன சொல்லுவார்னா, அவன் நிறையா வச்சுருக்கேன் எனக்கு என்னமோ தரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரியான தேவையில்லாத சங்கடங்கள். இந்த மாதிரி தேவையில்லாத சங்கடம் பண்ணுறதுக்கு யாராவது ஊர்லேருந்து பஸ் ஏறி வந்து உங்களை சங்கடப்படுத்திட்டு போவாங்க. அது எந்த மாற்றம் இல்லைங்க. அது இந்த 2 மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். இந்த 2 மாதத்தில் நிச்சயமாக நடக்கும். அது அதாவது என்ன சங்கடம் வரும்னா, உங்கள்கிட்ட காசு இருக்காது, நீங்களே பிரச்சனையில் இருக்கீங்க. எவனோ அதை இல்லாத காசு கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற சூழ்நிலை தான் வரும். மிக முக்கியமான பலன் என்ன அப்படின்னா, உத்தியோகத்துக்கு போகிறவங்களாகட்டும், தொழில் செய்கிறவங்களாகட்டும், மிக முக்கியமாக பெண்கள் அடுத்தவங்க விஷயத்தை கேட்டு வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுங்கிறத தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த டைமில் வரும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனல் விஷயத்தில் கை வைக்கிறனால நினைக்காதீங்க. அடுத்தவங்க விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட யார்கிட்டையும் சொல்லிடுறதையும் சொல்லி ஷேர் பண்ணுறதுனால நிச்சயமாக சர்வ நிச்சயமாக அதனால் உங்களுக்கு அவமானம், மரியாதை பிரச்சனை, கௌரவ பிரச்சனை நிச்சயமாக வரும். ஸோ யாராவது வந்து பிரச்சனையை சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேண்டான்னு சொல்லிடுங்க. அப்படி சொன்னாங்கனாலும் காதில் வாங்கிக்காம விட்டுருங்க. இது ஒன்று தான் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரமே இந்த அதிசார குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துடலாம், ராசிலேயே இருந்தார். ஸோ அதில் இருந்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து இந்த டைமில் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி வந்து நெகட்டிவான உங்களை வந்து நான் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, ரொம்ப நெகட்டிவான காலத்தில் இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டிய இடத்த மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். மாணவர்கள், அதாவது 10th +2 படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள், அவங்களுக்காக தான் அந்த மிக முக்கியமான பதிவே. அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த மாணவன் எப்படி படிச்சிருக்கான், அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டானா, நான் செகண்ட் ரேங்க் எடுத்துட்டேனா, ஐயோ நான் 8வது ரேங்க் எடுத்துருக்கேனா, இல்லை நான் எடுக்கவே இல்லையா, இந்த மாதிரி அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். முதல் பாயிண்ட்டு இதுதான். உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும், அவங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் படிக்க சொல்லுங்கள். 2வது பாயிண்ட் என்னென்னா, இந்த டைமில் வந்து புக்கை தவிர மற்ற எல்லா பக்கம், அவங்க படிப்பை தவிர மற்ற எல்லா பக்கம் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போகும் இந்த டைமில். அதை எஸ்பெஷலி ஏன் இந்த டைமில் சொல்கிறேன் அப்படின்னா, 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுங்க வந்து குடும்பஸ்தானம். பையன் படிச்சுட்டு இருப்பான், நீங்கள் மட்டும் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டே இருப்பீங்க. அது வந்து அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து பேரண்ட்ஸே அமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதை மட்டும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பசங்க வச்சுருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கே வந்து நீங்களே விருச்சிக ராசி, உங்களுக்கு வந்து வேறு குழந்தைகள் இருக்காங்க, அவங்க வேறு ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் விருச்சிக ராசிக்காரங்க வந்து படிக்கிறவங்கள இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். ஏன்னா வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு 2 மாத காலங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம். அதுக்காக வந்து இத்தனை நாள் நான் சந்தோஷமாக இல்லாமல் இருந்தேனா அப்படின்லாம் கேட்காதீங்க. நிச்சயமாக இந்த டைம் வந்து 2 மாதம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். யாராவது பார்த்தா பேசணும்னு உங்களுக்கு தோணும். ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா பேசிகிட்டே இருப்பீங்க. ஸோ இதனால் வந்து மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறத நான் சொல்ல வர்றது. மற்றபடி மாணவர்கள் படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் செலுத்தி படிக்கணும். மிக முக்கியமாக வந்து இந்த 10th +2 படிச்சுட்டு இருக்கவங்க வந்து இந்த டைமில் உங்கள் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறது தான் இதில் மிக முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது எப்படின்னா, ஒரு ஹீட்டை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இல்லை ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து குறைச்சிக்கிறதுங்கிறது நல்லது. இயற்கையான உணவு எடுத்துக்கோங்க ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு. மற்றபடி இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர, மற்றபடி வந்து காலையில் எந்திரிச்ச உடனே படிக்கிறது, அல்லது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறதுங்கிற மாதிரியான இதெல்லாம் விட்டுறீங்க. ரொம்ப ஃப்ரீயாக படிங்க, ரிலாக்ஸாக படிங்க. ரொம்ப புரிஞ்சு படிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ இந்த ஆனுவல் எக்ஸாமில் வந்து 10th +2 படிக்கிற மாணவர்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிளான பரிகாரம் ஒன்று இருக்குது. சிவாலயத்தில் போய் சிவனை வழிபடுங்க. அங்கே இருக்கக்கூடிய நவகிரக அமைப்பில் போயிட்டு குரு பகவானை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் பேரில் குரு பகவான்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க. இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எக்ஸாம் முன்னாடி பண்ணிடணும், அவ்வளோதான். ஒரு வியாழக்கிழமை மணிக்கு பண்ணிங்கன்னா சிறப்பு. அல்லது உங்களுக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அந்த டைமில் பண்ணிக்கிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுறது தப்பில்லை, பட் குரு பகவானுக்கு பண்ணுறது தான் வந்து இதுக்கு உகந்த பரிகாரமே. ஸோ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறது தான் சிறப்பு. மற்றபடி வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மாத காலங்கள் வந்து எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான் நடக்குங்கிறதுனால இந்த டைமை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க.
முக்கியமாக பெண்கள் வந்து நீங்கள் பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்த கடன் அல்லது இந்த சின்ன சின்ன கடன்கள் அல்லது இந்த ஒரு சிலர் வந்து உங்களை பற்றியே புரளி பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசுப்படுத்தாமல் உங்களை யார் ஏமாத்தினாங்களோ பத்தாவதுக்கு, ஏன்னா இந்த பாதச்சனி வேறு நடந்துட்டு இருக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒத்து போய்க்கிங்க, ஃப்ளெக்சிபிளாக போய்க்கிங்க, யார்கிட்டையும் பெருசாக பகையில வச்சுக்காதீங்க. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த 2 மாதம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 மாதம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு ஒரு குரு விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது தான் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.